ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை இலை பத்தி தான் பார்க்க போறோம். கருவேப்பிலையில வந்து பார்த்தீங்கன்னா, கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அத வந்து சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலையில நெறைய சத்துக்கள் இருக்கு. அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேரு வாசனைக்காக நம்ம வந்து செய்வோம். தாளிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் கருவேப்பிலை நெறைய பேர் சாப்பிடாம ஒதுக்கிருவாங்க. அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி அண்ட் கால்சியம் சத்துக்கள் நெறையாவே இருக்கு கருவேப்பிலையில. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு. நமக்கு வந்து ஞாபக சக்திய அதிகப்படுத்தும். பிளஸ் நம்ம இதய பிரச்சனை இருக்குன்னா, இதய பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலைய தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அண்ட் 100 கிராம் கருவேப்பிலை எடுத்து நீங்க அரைச்சு தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி காய்ச்சி, அந்த எண்ணெய வந்து தலைக்கு நீங்க ரெகுலரா தேய்ச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, முடி நல்லா வளரும். உங்களோட உடம்புல இருக்க ஹீட் வந்து குறைஞ்சிரும். முடியும் நல்லா வளரும். சரிங்களா? ஆனா அது மட்டும் இல்லாம பரம்பரையா வந்து இந்த நரைமுடி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வராம தடுக்கும். நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லங்க, இதுல வந்து புற்றுநோய் வராம தடுக்குது. இந்த கருவேப்பிலையில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலைய வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அண்ட் நமக்கு வந்து கிட்னி பிரச்சனை இருக்கு. நமக்கு வந்து கிட்னில வந்து சுகர் வெளியில ஏறுது. கிட்னி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கருவேப்பிலைய சட்னியா அரைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்க அந்த மாரி சாப்பிடும்போது நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது. உங்களோட கிட்னிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு என்னோட டிப்ஸ நீங்க வீட்ல ஃபாலோ பண்ணுங்க. கருவேப்பிலைய ஒதுக்காதீங்க. இதுல நெறைய சத்துக்கள் இருக்கு. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.